Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு பவர் சிஸ்டமில் இல்லையா. ஸோ அந்த சர்க்யூட் பிரேக்கர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. ஸோ அதில் ஒன்றான வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வேக்கம்னு சொல்லிக்கலாம், அப்படின்னா வந்து வேக்யூம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இந்த சர்க்யூட் பிரேக்கரை பற்றின ஒர்க்கிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதில் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஒரு வேக்கம் அப்படிங்கிறதுக்கும் நார்மலாக உள்ள ஒரு ஏருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேக்கம் அப்படின்றது வந்து நார்மல் ஏரை கம்பேர் பண்ணும்போது அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ வேக்கம்கான ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து வேக்யூம் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படும், வேக்கம்னு சொல்லிக்கலாம், அப்படின்னா வேக்யூம்னு சொல்லிக்கலாம். ஸோ வேக்யூங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்படும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் எம்டி ஸ்பேஸ்னால் அது வந்து ஒரு ஏர் தானே அப்படிங்கிற மாதிரி தான் நாம் வந்து நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஏர். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகேவா. இப்போ நீங்கள் நைட்டு டைமில் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் நின்னீங்கன்னா என்ன ஆகும், ஜில்லுன்னு அப்படியே காற்று அடிக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஏரோட அந்த ஒரு கூல் அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர் உங்களால் வந்து உணர முடியும். ஓகேவா. இதே வந்து அந்த கூலான டெம்பரேச்சரில் இருந்துட்டு இருந்த நீங்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் ரூமில் வந்து உங்கள் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு ஒரு சின்ன ஒரு கேப் கூட இல்லாமல் அந்த ரூமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே உள்ளே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து மூச்சு திணறல் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சிம்பிளாக தெரியும், ஆக்சிஜனோட டெஃபிஷியன்சி வந்து அந்த இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். காரணம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் மெனி கேஸஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் கேஸஸ் வந்து ஏரில் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய கேஸஸில் பார்த்தீங்கன்னா நாம சுவாசிக்கிறது வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறத மட்டும் தான். ஓகேவா. பட் இந்த ரூமுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட்டி வச்ச ரூமுக்குள்ளே இந்த ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் நேரம் கழிக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும் போது நம்மளால் வந்து மூச்சு திணறல் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, அப்போ உள்ளே இருக்குது நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க, அப்போ நீங்கள் ஏர்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் லைக் த கேஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து நீங்கள் ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் வந்து எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் இருக்கிறது வந்து அட்மாஸ்பெரிக் ஏர். என்னப்பா குழப்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் குழப்பிரியே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, உள்ள நார்மலாக வேக்கமில் உள்ள கேஸஸ், அதில் உள்ள ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், அதில் உள்ள அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள ஏரை விட எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும் வேக்கமில். ஓகேவா. ஸோ ஏரோட ப்ரெசன்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸை விட வேக்யூமில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அதுதான் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏர் அண்ட் வேக்கம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏரில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். வேறு வேக்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதை அடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இது ஒரு புரியுறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா. சரி, இன்றைக்கி இந்த வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் பிரேக்கருங்கிறது வந்து ஒரு ஃபால்ட்டை ரிலே மூலமாக ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகி இந்த ஃபால்ட்டை வந்து என்ன பண்ண போகுது, ஸ்டாப் பண்ண போகுது. ஓகேவா. அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து தடுத்து நிறுத்த போகுது. ஸோ இதான் வந்து சர்க்யூட் பிரேக்கரோட வேலை. ரிலே வச்சு தான் சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர்னால் எப்படி இருக்குது, அதோட ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ என்ன தான் சர்க்யூட் பிரேக்கர் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சர்க்யூட் பிரேக்கரோட முக்கியமான ஒரு எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணுறது. ஆர்க் குவென்ச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்க் அப்படிங்கிறது, எலக்ட்ரிக் ஆர்க் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெட்டல் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேப்பரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்லேயே இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் அங்கே யார் ஃபார்ம் ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஆர்க் குவென்ச்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல வந்து இருக்கிற காரணத்தினால அந்த ஆர்க் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்க்கை குவென்ச் பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆர்க் குவென்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஆர்க் வந்து குவென்ச் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கரை மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீடியம் வோல்டேஜ் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஆர்க் இன்டரப்ஷன், அதாவது அந்த ஆர்க் குவென்ச்சிங் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு வேக்கம் சேம்பர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அந்த வேக்கம் சேம்பருக்குள்ள தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் வந்து நம்ம குவென்ச் பண்ண போகிறோம். ஓகேவா. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் இன்டரப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேக்கம் இன்டரப்டரை வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டில் வந்து டெவலப்பிங் டெக்னாலஜியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சைஸ்லாம் வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரியான கதைகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கரண்ட் கேரியிங் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டல் பார்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் குரோமியம், அதாவது வந்து காப்பர் அல்லது குரோமியம் இந்த மாதிரியான ஒரு மெட்டலிக் கான்டாக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ வேப்பரைஸ் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு ஆர்க் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத இருக்குது. ஸோ இந்த வேப்பரைசேஷன் வந்து திரும்ப உடனே வந்து நடக்கக்கூடாது ஆக்சுவலாக அந்த கான்டாக்ட்ஸில். ஓகேவா, நடக்காமல் இருந்துச்சுன்னா அந்த செப்பரேஷனுங்கிறது வந்து நல்லா இருக்கும். அதாவது வந்து ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேருந்து மூவிங் கான்டாக்ட் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த செப்பரேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த வேப்பரைசேஷன் நடக்கலைன்னு சொன்னால் ஆர்க் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகும், அதாவது வந்து ஆர்க் வந்து குவென்ச் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க் குவென்ச்சிங்கிறது முழுக்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டைஎலக்ட்ரிக்னா என்ன, ஆக்சுவலி இட்ஸ் அ இன்சுலேஷன். அதாவது வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ தடுக்கிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைஎலக்ட்ரிக். அதோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் குவென்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை டினோட் பண்ணக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி அடுத்ததாக வாங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அண்ட் ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மற்றது எல்லாத்தையுமே மறந்துடலாம். இதில் ஜஸ்ட் வந்து ஒரு கான்டாக்ட் ஒர்க்கிங் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது வந்து 2 கான்டாக்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது ஃபிக்ஸட் கான்டாக்ட், கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா மூவிங் கான்டாக்ட். இடையிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக, ஸோ இங்கே தான் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இந்த ஆர்க் வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் ஆஃப் த சர்க்யூட் பிரேக்கர். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து வேக்கமில் வந்து ஏரை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கும். வேறஸ் ஒரு சல்ஃபியூர் SF6 அப்படிங்கிற ஒரு கேஸை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடை விட. ஓகேவா, SF6ன்றதும் வந்து ஒரு டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த SF6 அப்படிங்கிற கேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. சரிங்களா, அந்த கேஸை விட இதோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்கமுக்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். வேறஸ் ஏரை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஒரு ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இந்த எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்க் ஃபார்ம் ஆகுறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கான்டாக்ட்லேருந்து மூவிங் கான்டாக்ட் வந்து வெளியில், அதாவது வந்து இந்த சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆகக்கூடிய கண்டிஷன், அதாவது வந்து ட்ரிப் ஆகக்கூடிய கண்டிஷனில் அந்த கான்டாக்ட் வந்து மூவ் ஆகி வெளியில் வரும்போது என்ன ஆகணும், அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும் கூடிய சீக்கிரம். ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பட் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து குவென்ச் பண்ணணும் அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து செப்பரேட் ஆகணும். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் வேலை. இந்த வேலையை யார் தான் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம், அதாவது வந்து இது வந்து ஒரு வேக்கம் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ வேக்கம் கண்டென்சேஷன் ஷீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து திரும்ப நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துது. இந்த மாதிரியான காப்பர் ஆர் குரோமியம் மெட்டல் கான்டாக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ தட் நமக்கு இந்த ஆர்க் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து தடுத்து நிறுத்தப்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளேஷன். ஸோ இதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க. ஸோ இந்த வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா இதோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அதாவது பொதுவாக ஒரு வேக்கமோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஸ்டாண்டர்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻12 மில்லியன் வோல்ட் பெர் மீட்டர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் சொன்ன மாதிரி ஏரை விட 8 மடங்கு அதிகமாகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபியூரிக் ஹெக்ஸாஃப்ளூரைட் கேஸை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகேவா, ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கரை வந்து மற்ற சர்க்யூட் பிரேக்கரை கம்பேர் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் சில காரணங்களால் அந்த வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கரை ஸ்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் வச்சு. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால ஆர்க் இன்டரப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது, OCB. இந்த ஆயில் சர்க்யூட் பிரேக்கரில் வந்து ஃபயர் ஹசார்டோட இது வந்து அதிகமாக இருக்குது. ஃபயர் ஹசார்ட்னா அந்த அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஃபயர் ஆகக்கூடியது இல்லையா, அந்த நெருப்பு வந்து கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்க காரணத்தினால அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸான விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக அந்த VCB அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து மீடியம் வோல்டேஜ் அப்ளிகேஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிற சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.